சொன்ன விஷயத்துல மறந்தளிக்கிறேன் என்னென்றால் அண்ணன் கை காட்டினது வீட்டு சின்னம்ன்றது அண்ணன் வீட்டு சின்னத்தை கை காட்டணும், கூட்டமைப்பு தான் கை காட்டணும், ஒரு கூட்டமைப்பாக இயங்குறது தான் கை காட்டணும். அது உண்மை, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் இதே சுமந்திரன் ஐயாவும் சம்பந்தன் ஐயாவும் சொன்னவர் தமிழ்ல விடுதலை புலிகளால் இந்த மண்ணிலை வச்சு நாங்கள் கூட்டமைப்பு வந்து உருவாக்கப்படையில்லை. சரி, கூட்டமைப்பு உருவாக்க. ஆனால் நான் சொல்றேன் அது விடுதலை புலிகளால் தான் உருவாக்கப்பட்டது. மற்ற கட்சிகளை திறந்தீங்க, ஒரு பெரிய புலிநீக்க அரசியலை செய்தீங்க. யாரு மன்னர் தொடக்கம் இன்றைக்கு இருக்கிற அரியநேந்திரன் ஐயா வரைக்கும் நீங்கள் கலையெடுப்பு மேலே செய்திருக்கிறீங்க. இப்ப இந்த மண்ணில ஸ்ரீதரன் ஐயாவை வெளியேற்றதுக்கான வேலையை செய்யுங்க. புலிகளுக்கு இன சுத்திகரிப்பை விட்டு நான் வெட்டி தலைகுனிகிறேன். சரிதானே? அதை விட அவர் வந்து போர்ல மரணமான ராணுவம் குறித்து நான் வந்து வருந்துகிறோம்னு சொல்லியிருக்கிறார். நீங்க போட்ட பாடல்கள் உட்பட இந்த எல்லாமே இதுல உள்ள போராளிகள் சார்ந்து நான் உட்பட நீங்க போட்டு உணர்ச்சி வசப்படுத்தி எல்லாம் கதைக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா நான் இந்த 17 வருஷம் ஆயிட்டு நீங்கள் எங்க போயிருந்தீங்க? நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக போராளிகள் சமூகம் எழுப்பக்கூடாதுக்காக வேலை செய்யுங்க. இன்றைக்கும் கூட அரசியல் தோல்வி போராளிகள்கிட்ட வந்து மண்டியில வச்சிருக்கிறது நான் நினைக்கிறேன். தொடர்ந்து முன்னாள் சகோதரி கலைச்சுடர் அவர்களை முன்னாள் போராளிகள் சிலருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் என்ற துணைப்பொருளில் முன்னாள் போராளிகள் சிலரின் ஏற்பாட்டில் கலந்துரையாடல் ஒன்று கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்களான சயந்தன், சுகிர்தன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அவர்களுடைய தலைமை விட்டு விலகாத விஷயம். ஆனால் அதற்கு அடுத்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அல்லது அப்பொழுது கூட்டக்கூடிய பிரசார கூட்டம் கருத்துத்துறையிலே நடந்தபோது நான் தான் முதல் சொன்னவன் ஜனநாயக போராளிகள் கட்சிகளை இணைத்து இயங்க வேண்டும் சொன்னவன் நான் தான். கடைசி மட்டும் கடந்த தேர்தல் வரைக்கும் அவர்களே என்னோடு பயணித்தவர்கள் ஒரு கட்டமைப்பாக ஒரு உங்களுக்குள்ள கருத்துக்கள் எனக்கு தெரியாது. நான் ஒரு வகையிலே ஏதோ ஒரு கட்டமைப்பு விடுதலை போராளிகள் எனக்கு தெரிந்த மூத்த போராளிகளை கொண்டு வந்த ஒரு அமைப்பென்ற வகையில் இருந்து கடைசி வரையில் கிட்டத்தட்ட 10 வருஷம் அவர்கள் என்னோடு பயணத்தினால் நான் பயணித்தேன். எங்களுடைய ஒரு தவறினாலே எங்களுடைய கட்சியில் இருந்து போனாலும் இப்பொழுது அந்த கட்டமைப்புகளை அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இந்தியாவில் புக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கீர்கள். நேற்று முந்திராவில் போய் கூட்டம் போட்டு கதைச்சிருக்கிறீர்கள். இந்த தேர்தலே ஒற்றுமையாக சந்திக்கிறதுக்கான ஒரு கூட்டத்தை நீங்கள் நடத்திருக்கீங்க. தேர்தலை எதிர்கொள்ளும். நீங்கள் ஏன் விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறீர்கள்? ஒன்று என்னுடைய கேள்வி. இரண்டாவது, போராளிகளை பிளவுபடுத்தினதில் பிரதானமான ஆட்கள் நீங்கள் தான். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள். சுமந்திரன் ஐயா இப்ப வந்து சந்திக்கிற மிக தாமதமான ஒரு சந்திப்பு போராளிகளை சந்திக்கிறதுக்கு எனக்கு நல்ல சந்தோஷம். ஆனால் 2012ஆம் ஆண்டு இதே மாதிரி ஒரு கைதியாக 2 கிளச்சஸோட இருக்கவங்க சுமந்திரன் ஐயாட்ட கேட்கல. அப்பையும் அவர் தன்னுடைய சட்ட புலமையை பேசி கதைச்சு போட்டு தட்டி அடக்கி போட்டு போயிட்டேன். நான் அப்போ மெகசின் சிறைச்சாலையிலே இருக்கேன். நீங்கள் ஆயுதம் கூட இருந்த நீங்கள் உங்களுக்கு அதாவது மக்களுக்கான வாழ்வாதாரம் பிரச்சனைகள் கதைக்கு நீங்கள் எல்லாரும் அந்த நேரம் பயமுறுத்தினீங்கள், ஆயுதம் வச்சிருந்தீங்கள். அந்த எங்களுக்கு கொண்டு வங்கி கணக்கு முடியலன்னு சொல்லி போட்டு போயிட்டேன். அதே ஐயாயிரத்தை நான் கேட்கிறேன் என்றால் நிறைஞ்ச விஷயங்கள் எங்களுக்கு ஒரு இவர் சொன்ன விஷயத்துல மறந்தளிக்கிறேன் என்னென்றால் அண்ணன் கை காட்டினது வீட்டு சின்னம்ன்றது அண்ணன் வீட்டு சின்னத்தை கை காட்டணும், கூட்டமைப்பு தான் கை காட்டணும், ஒரு கூட்டமைப்பாக இயங்குறது தான் கை காட்டணும்.
அது உண்மை, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் இதே சுமந்திரன் ஐயாவும் சம்பந்தன் ஐயாவும் சொன்னவர் தமிழ்ல விடுதலை புலிகளால இந்த மண்ணிலை வச்சு நாங்கள் கூட்டமைப்பு வந்து உருவாக்கப்படவில்லை. சரி, கூட்டமைப்பு உருவாக்கப்பட. ஆனால் நான் சொல்றேன் அது விடுதலை புலிகளால் தான் உருவாக்கப்பட்டது. அதுல தான் எல்லா கட்சிகளும் அங்கம் வகிச்சது. நாங்கள் கூட்டமைப்பாக ஒற்றுமையாக பயணத்துக்கு அண்ணன் கைகாட்டினவர் அதுல எல்லாரும் நின்றார். இன்றைக்கு வந்து வீட்டு சின்னத்தை அண்ணன் கைகாட்டினு சொல்லிச்சுன்னா போய் நீங்கள் விடுதலை புலிகளால் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை திரட்டினீங்க, மற்ற கட்சிகளை திரட்டினீங்க, ஒரு பெரிய புதிநீக்க அரசியலை செய்தீங்க. அது மன்னர் தொடக்கம் இன்றைக்கு இருக்கிற அரியநேந்திரன் ஐயா வரைக்கும் நீங்கள் கலையெடுப்பு மேலே செய்திருக்கிறீங்க. இப்ப இந்த மண்ணில் ஸ்ரீதரன் ஐயாவை வெளியேற்றுவதற்கான வேலையை செய்யுங்க. நான் சொல்றேன் என்றால் அது உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் கட்சி ரீதியான ராஜதந்திர நடவடிக்கையா இருக்கலாம். ஆனால் போராளிகளை நீங்கள் அதுக்கு ஒரு மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன் என்றால் நீங்கள் என்னோட கேள்வி ஏன்னு கேட்டா நான் உங்களை தனிப்பட்ட ரீதியாக சொல்லி ஒரு கட்சியாக நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பெரும் தமிழ் தேசிய அழிப்பை நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு செய்திருக்கிறீங்க. பிரதானமானால் சுமந்திரன் ஐயா தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் பிரச்சனைகளான விக்னேஸ்வரன் ஐயா உட்பட மாகாண சபையை இயங்க விடாமல் செய்த உட்பட மற்ற கட்சிகளோடு முரண்படுறாங்க. நீங்கள் கூட கதைச்சது இல்லை, நீங்கள் பக்குவமாக பிடிச்ச நேரத்தில் கையெழுத்து. ஆனால் இவர் உடனடியாக கதைச்சதுன்றால் இன்றைக்கு நாங்கள் பெரும் வீழ்ச்சியை சந்திச்சு இன்றைக்கு மிக ஒரு குறுகிய பலத்தோடு இருக்கிறோம். நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கப்பலில் தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக நின்றார். அதே நேரம் நாங்கள் வந்து நலிஞ்சு போறதுக்கு காரணமாக ஐயா இருந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் புலிகளின் இன சுத்திகரிப்பை விட்டு நான் வெட்டி தலைகுனிகிறேன். சரிதானே? அதை விட அவர் வந்து போரில் மரணமான இராணுவம் குறித்து நான் வந்து வருந்துகிறோம்னு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு சமஸ்தியை கைவிட்டவங்கன்னு சொல்லியிருக்கிறார். 5வது கால அவகாசம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறார். சிங்கள ஒற்றையாட்சிக்கு இடங்கிற எண்ணத்துக்குண்டான காரணத்தை சொல்லியிருக்கிறார். விடுதலை புலிகளால் கொண்டு செல்லப்பட்டவர்கள் உயிரோட யாருமே திரும்ப இல்லை என்றதையும் சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய பிரச்சனையை சொல்லியிருக்கார். நான் ஒன்று ரெண்டு இல்லை, தொடர்ச்சியாக ஒரு அவர் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் வந்து ஒரு புரிய எதிர்ப்பாரு, அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வந்து ஆயுத போராட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ளார். ஆனால் நாங்கள் வந்து ஆயுத போராட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டை பெற்றுக்கொள்றதுக்காக போராடின ஒரு இனம். இன்றைக்கு நீங்க போட்ட பாடல்கள் உட்பட இன்றைக்கு எல்லாமே இதுல உள்ள போராளிகள் சார்ந்தது. நான் உட்பட நீங்க போட்டு உணர்ச்சி வசப்படுத்தி எல்லாம் கதைக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா நான் இந்த 17 வருஷம் ஆயிட்டு நீங்கள் எங்க போயிருந்தீங்க? இந்த போராளிகளுக்கு நீங்கள் எங்க சந்தர்ப்பம் காக்காண்ட தலைவலியான ஒரு மூத்த போராளிக்கு நீங்கள் கொடுத்துட்டாங்க கூட பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போய் கதை கொண்டு எங்கேயாவது கொடுத்தீங்களா? நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக போராளிகள் சமூகம் எழுப்பக்கூடாதுக்காக வேலை செய்யுங்க. இன்றைக்கு கூட அரசியல் தோல்வி போராளிகள்கிட்ட வந்து மண்டியில வச்சிருக்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லலாம் இருகை நீட்டி வாங்க கட்சிகள் சொல்லி, ஆனால் நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்க இன்னும் விரும்புகிறோம். இதை விடுதலையை பெற்றுக்கொள்றீங்க. நீங்கள் தமிழ்நாட்டு கோரிக்கையை ஏற்றுக்கொள்றீங்களா? அதை ஜனநாயக ரீதியை பெற்றுக்கொள்ற கூட நீங்கள் அதை வெளிப்படைய தன்மையாக ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? அதை எனக்கு சந்தேகம் இருக்கு. 2வது, நீங்கள் வந்து போராளிகளை விடுதலை புலிகளாக ஏற்றுக்கொள்றீங்களான்னு சொல்லி சொன்னார். நாங்கள் ஒட்டுமொத்தமாக நான் கிழக்கு தொடக்கம் யாழ்ப்பாணம் ஃபுல்லா தெரிஞ்சு நாங்கள் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருக்காகவும் செருப்பு வேலை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் சொல்றேன், எங்களை ஒரு தரப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரான்னு சொல்லி சொல்லுங்க. நீங்கள் வந்து இபிஆர்ல கூட கேட்கிறீங்க, எல்லோட கேட்கிறீங்க, புரோட்டோட கேட்கிறீங்க. 2009 வரைக்கும் எங்களுக்கு எதிராக இருந்து ராணுவத்தோடு யுத்தம் செய்த புரோட்டில இருந்து எல்லாத்தோடையும் நீங்க கேட்கிறீங்க. ஆனால் எங்களை தூக்கி பேசினீங்க. நீங்கள் வசனங்களால் மட்டும் இல்லை, நாங்கள் நொந்து போயிருக்கிற சமூகமாக முன்னெடுங்கி வர்றதுக்காக வந்திருக்கிறோம். எனக்கு இந்த ஒழுங்கமைப்புகள் நிறைய பிரச்சனை இருக்கு. போராளிகள் நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்றா இல்லை, பல பிரிவுகளாக பல கட்சிகளாக நிற்கிறோம். இல்லை, ஆனால் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துற வேலை செய்யறா இல்லை. இங்க ஒவ்வொருத்தரும் தங்க வாக்கு வங்கியை நிரப்புறதுக்காகவும் தங்களுடைய ஆதாய சூதாடிகள் எங்க லாபம் கிடைக்குதோ அங்க ஆதாய சூதாடிகளாக இன்றைக்கு புலவு கொண்டு போய் நாங்கள் நிற்கிறது இல்லை. நீங்கள் தலைமத்துவத்தில் இருக்கிறீங்க. நான் கேள்வி கேட்கிறேன், இன்றைக்கு நீங்கள் பதில் சொல்லுவோம். இந்த போராளிகள் தான் ஒன்று கேட்கல. நீங்கள் வந்து எங்களை அடையாளத்தை கலைக்க விரும்புறீங்க. எங்க அம்மா அப்பா என்ற பேரை ஏன் மாற்ற விரும்புறீங்க? நான் எந்த இத்தனை 50,000 மாவீரர்களுக்கும் இத்தனை லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டு வந்திருக்கிறேன். என்ன இந்த சமூகமாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? நீங்கள் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் 1-2 வந்து உங்களோட நிற்கிறேன் ஒரு கூட்டணியாக. நீங்கள் எல்லாரையும் கூட்டணி சேர்க்கிறீங்க. என்ன எங்களை நீங்க செருப்பு மாதிரி தூக்கி அறிறீங்க? எங்களை மட்டும் கூட கட்சிக்க ஜேபி என்ற கட்சி, பொத்திய நபர்கள் என்ற கட்சி, தெலவண்டா கட்சி, நாங்களே தனித்திறப்பாக நிற்கக்கூடாது. எங்களை தனித்திறப்பாக ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு பெரிய சமூகம். நான் இன்றைக்கு எனக்கு குழும்புல வழக்கு நடந்துட்டு இருக்கு. போயிட்டு வா, இப்போ 19 மாசமா சிறையை இருந்து போட்டு வா. அதுல கூட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சுமந்திரன் ஐயா தான் அனுப்பினாரா என்ற ஒரு சந்தேகம் கூடி இருக்குது.
ஏனென்று கேட்டால் சுதந்திரன் ஐயாவுக்கும் சிறுதரன் ஐயாவுக்கும் போட்டி நடக்க அதுல போய் கலந்து கொண்டதில் நானும் ஒரு போராளியாக இருந்தேன். சுமந்திரன் ஐயாவால் 20-30 போராளிகள் அச்சத்தில் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். சரி, அது எந்த மாற்றமும் இல்லை. இதே பாதுகாப்பு வந்து STF பாதுகாப்போட ஐயா எங்களுக்கு எதிராக தான் பாருங்க, எங்களுக்கு முன்பு தான் இருக்கிறேன். நாங்கள் 2 கவலை கொல்ல முயற்சி எங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் யாராவது ஒரு தரப்புகளாக உங்களுக்கு எதிரிகளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் போட்ட வழி புரியல. நான் சொல்றேன், புலியாக நாங்கள் உங்களை கொள்றதுக்கு ரெண்டுமே நாங்கள் நினைச்சதில்லை. நினைச்சிருந்தா நீங்க இந்த மேசை நீங்க கதைக்கவே மாட்டீங்க. அதுல பரிவாரம் இன்றைக்கும் எங்களுக்கு அந்த துணிவும் இந்த துணியும் இருக்கு. நான் மரணத்துக்காக போராடி வந்தவன். நான் ஒரு டிசபிள். நான் 12 வருஷம் சிறையில் இருந்திருக்கிறேன். எந்த சமூகத்துக்காக தான் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையோட உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்கள் எங்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ளுவோம். அதுக்காக இதில் வேலை செய்கிற அத்தனை பேரையும் வேலை செய்ய சொல்லுவோம். நாங்கள் உங்களோட வந்திருக்கோம். இதுதான் உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மரியாதை. நீங்கள் விடுதலை புலிகள் என்று மாவீரர்களுக்கும் இந்த போராளிகள் எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதையாக இருந்தது. நான் உங்களை பிரச்சனைப்படல. நான் வந்து பிரச்சனைப்படுறதுக்கும் உங்களை இதிலிருந்து உடைச்சு வெளியில கொண்டு போறதுக்கும் இதை சிக்கலுக்குரியதை மாத்திரம் எனக்கு நிறைய கேள்விகள். நான் அதை கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, நீங்கள் தலைவர், நீங்கள் செயலாளர், நீங்கள் முடிவெடுங்கோ. நாங்கள் உங்களோட பயணிக்கிறாங்க தயாராக இருக்கோம். நான் வந்து போராளிகளுக்கு இறங்கி உங்களுக்காக பிரச்சாரம் செய்யறதுக்கு தயாராக. ஆனால் நீங்கள் எங்களை ஒரு தரப்பாக இருக்கணும். இது மட்டும்தான் என்னுடைய கோரிக்கை. ஆயுத போராட்ட காலத்திலே ஆயுத போராட்ட பலவிதமான இயக்கங்கள் முன் வந்தன. இறுதியிலே ஒரு இயக்கம் முக்கியமானதாக தனிப்பட்டதாக விளிர்ந்து பல வீரதீர சாகசங்களை செய்தது. துரதிர்ஷ்டவசமாக 2009ஆம் ஆண்டு அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது என்று உத்தியோகபூர்வமாக அந்த இயக்கம் அறிவித்தது. ஆனால் அதற்கு முன்னரே தமிழ் மக்களுடைய அரசியல் பயணத்தை கொண்டு செல்வதற்கென்று இணைந்து செயற்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு பயணித்துக் கொண்டிருந்தது. ஆரம்பத்திலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2004ஆம் ஆண்டிலே இருந்து வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டது. மிகவும் துரதிர்ஷ்டவசமாக சென்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியாக மட்டும் வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டோம். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி எப்பொழுது இந்த நிச்சயமான நாங்கள் ஒரு தாயகம், எங்களுக்கு இறைமை உண்டு, சுயநிர்ணய உரிமை உண்டு என்று சொல்லி அந்த கோட்பாட்டை முன்வைத்தார்களோ, அதற்கு பிறகு முதலாவதாக சந்தித்த 52வது பொது தேர்தலிலே 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் 56ஆம் ஆண்டிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி தான். இது மற்றவர்களை மட்டம் தட்டுவதற்காக சொல்லுவதில்லை. இது எங்களுடைய ஸ்தானத்தை நாங்களே அறிந்து சொல்லுகிற ஒரு கூற்று. ஆயுத போராட்டத்தின் இறுதி காலங்களிலே தனியொரு சக்தியாக விளிர்ந்த தமிழீழ விடுதலை புலிகளும் இந்த கட்சியோடு சேர விரும்புகிறவர்களாக நீங்கள் முன்வருகிற போது எந்த தங்கு தடையும் இல்லாமல் நீங்கள் வந்து சேரலாம், எங்களோடு சேர்ந்து பயணிக்கலாம் என்று நாங்கள் சொல்லுவது சாதாரணமான முடியாது. போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்டத்தின் இலக்கு ஒன்றுதான் என்று சொன்ன தலைவரின் வழிகாட்டலிலே வந்த நீங்கள் அந்த போராட்டத்தின் இலக்கை அடைவதற்கு தொன்று தொட்டு தன்னுடைய ஆரம்பத்தையே தாயக கோட்பாட்டிலும் சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டிலேயும் அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கட்சியோடு சேர்வதிலே எந்தவித முரண்பாடும் கிடையாது. அதற்காக எவரையும் கற்புறுத்தவில்லை. ஜனநாயகத்திலே அப்படித்தான், ஆயுத போராட்ட காலத்திலே கூட அப்படித்தான் இருந்தது. ஆனால் ஜனநாயகத்திலே அப்படித்தான், எவருக்கும் புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை உண்டு, இந்த கட்சியிலே இன்னொரு கட்சியிலே சேருவதற்கு உரிமை உண்டு, வேறொரு விதமாக பயணிப்பதிலே உரிமை உண்டு, எவருக்கும் உரிமை உண்டு. எங்களுடைய கட்சியிலே வந்து சேருவதற்கு தலைவர் சொன்னார், தமிழ் பேசுகிற மக்கள், இலங்கை பிரஜைகளாக இருக்கிறவர்கள் எவரும் விண்ணப்பிக்கலாம்.
ஆனால் எங்களுடைய கட்சியிலே வந்து சேர்வதற்கு எவருக்கு அதிகூடிய தகுதி இருக்கிறது என்று கேட்டால், தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து தங்களுடைய அவயவங்களையும் வாசிகள் சொன்னதை போல துச்சமாக மதித்து தங்களுடைய குடும்பத்தையும் உறவுகளையும் படிப்பையும் எறிந்து விட்டு இந்த ஒரு இலக்குக்காக தங்கள் அனைத்தையும், தங்களுடைய உயிர் ஆவி உடல் அனைத்தையும் கொடுக்க முன் வந்தவர்களை தவிர வேறெவருக்கும் அதை விட கூடின தகுதி இல்லை, இருக்க முடியாது. ஆதலால் நீங்களாக முன்வந்து இந்த கட்சியோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்க போகிறோம், அண்ணன் காட்டிய சின்னம் இது, அதனை நாங்கள் பலப்படுத்த போகிறோம் என்று சொல்லும்போது நாங்கள் பேருவை அடைகிறோம், பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். வாருங்கள், எங்கள் கைகளை பலப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறோம். உங்கள் அளவு அர்ப்பணிப்புள்ளவர்கள் அல்ல நாங்கள். எங்களுடைய உயிரை பணையம் வைத்து போராடுங்கள். நாங்கள் சொல்லும்போது கட்சியில் வேறாங்க என்ன சொல்லுங்க, நான் ஆயுதம் தூக்காதவன், நான் உன்னை உயிரை பணையம் வைத்து போராடாதவன். எங்கள் கட்சியிலே பலர் இருக்கிறார்கள், முன்னாள் போராளிகள் தவிசாளர்களாக இருக்கிறார்கள், உள்ளாட்சி உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், கட்சி செயற்பாட்டாளர்களாக பலர் இருக்கிறார்கள். ஆனால் ஐயா சிவஞானமோ நானோ ஆயுதத்தை கையில் எடுத்து போராடி, அவர் போராளிகள் பலருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார், பல விஷயங்கள் அறிவித்திருக்கிறார். ஒரு காலத்துல 88ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டு பிறகு தமிழீழ விடுதலை புலிகளை வேறு இயக்கத்தினர் வேட்டையாடிய போது அவர்களை வெளுக்கட்டாயமாக இழுத்து சென்று அவர்களுடைய இயக்கத்திலே மொட்டையடித்து சேர்த்துக் கொண்ட போது அதிலே இருந்து தப்பி வந்து கொழும்பிலே அடைக்கலம் பெற்றவர்களை மம்ளப்பேட்டை இந்து கல்லூரியிலே வைத்து அடைக்கலம் கொடுப்பதில் நான் ஒருவனாக இருக்கின்றேன். அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறேன், அவர்களோடு ஃபுட்பால் விளையாடியிருக்கிறேன், அவர்களை பாதுகாப்பாக ஒரு சிலர் வைத்திருக்கிறேன். அதை தவிர வேறு ஈடுபாடு இருக்கிறது. ஆனால் கோட்பாட்டிலே 2001ஆம் ஆண்டு நான் ஒரு கட்டுரை எழுதினேன். இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டா என்ற கேள்வி. அது பிரசுரமாக இருக்கிறது, லா ஜேர்னல்ஸ்ல என்னுடைய சட்ட புத்தகங்களிலே இருக்கிறது. அதுக்கு ஆம் என்று பதில் சொல்லி சட்ட ரீதியாக நான் அந்த கட்டுரை எழுதியிருந்தேன். அதை படித்து முன்னை நாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்து, அடே நீ நல்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிற, நான் அடுத்த தடவை இந்த பேச்சுவேன், நான் அதான் பாவிக்கிறேன்னு சொல்லி அவரை விமானத்திலே மாவை சீனராஜா ஐயா கூட்டிக் கொண்டு வந்து தந்தை செல்வா நினைவு பேர் என்று யார்கிட்ட வைத்த போது அவர் பேசிவிட்டு இறங்கி வந்து என்னிடத்திலே சொன்னார், உண்ட ஆர்டிகளிலே நான் கொஞ்சம் விஷயம் கருத்து நான் சொன்னேன். கோட்பாட்டு ரீதியிலே பிரசுரமாக இருக்கிறதிலே அன்றிலிருந்து இன்று வரை அதே கொள்கையோடுதான் நாங்கள் பயணிக்கிறோம். இன்னொரு சட்டமானவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஐசிசிபிஆர் ஆக்ட் சொல்லி வந்திருக்கிறது. என்னது தமிழ் என்ன சொல்றது? ஐசிசிபிஆர் சர்வதேச சமவாயம், சிவில் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாயம். அதற்கான ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் அந்த சமவாயத்தோடு ஒப்புரவாக இருக்கிறதா என்று அன்றைய ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தார். அது விவாதிக்கப்பட்ட போது நான் ஆஜராகி விவாதித்தேன். அதுவும் பிரசுரமாகி இருக்கிறது. அதிலே அது இணங்கவில்லை என்று சொன்னேன். ஏனென்றால் எல்லா மக்களுக்கும், ஆல் பீப்புள் என்பது மக்கள், நாங்கள் தேசம் என்று சொல்லுவோம், எல்லா மக்களுக்கும் சுய நிர்ணய உரிமை உண்டு என்று அந்த சமவாயத்திலே 2ஆம் உறுப்புரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த சட்டத்திலே இல்லை என்று நான் வாதிட்டேன். அதையும் சொல்லி இருக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்று இந்த சட்டம் சொல்லி இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே நான் வாதாடியதை அந்த நீதிமன்ற தீர்ப்பிலே எழுதியிருக்கிறார்கள். இப்படியும் வாதாடி அச்சிலே இருக்கிறது. ஆகவே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் அதே கோட்பாடு, அந்த சுயநிர்ணய உரிமை எப்படியாக உபயோகிக்க வேண்டும் என்பதிலே பல வித்தியாசமான முன்னுதாரணங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஒரு நாட்டுக்குள்ளேயும் உபயோகிக்கலாம், தனிநாடாகவும் உபயோகிக்கலாம்,